இப்போ இந்த நிமிஷம் எல்லா டிவி சேனல்களையும் சரி சோசியல் மீடியாலும் சரி ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அது அதிமுக நிர்வாகியான ஏவி ராஜு அவர்கள் பேசின ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதாவது அவர் என்ன பேசியிருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது கூவத்தூர் விஷயத்தில் நடிகை த்ரிஷாவை தேவையில்லாமல் உள்ள இழுத்து அவங்களுக்கு இவ்வளவு தொகை அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அதாவது அவங்க கட்சிக்குள்ள அவங்களோட பிரச்சனை, அதை வேறு மாதிரி அவங்க பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் கட்சியை சார்ந்த தோப்பு வெங்கடாச்சலத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நடிகை தேவையில்லாமல் உள்ள இழுத்து அவங்க மேலே அவதூறு பரப்பியிருக்காரு ஏவி ராஜு அவர்கள். இதற்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதில் முதல் விஷயமா முதல் ஆளாக நம்ம இயக்குனர் சேரன் தான் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தார். வன்மையாக கண்டிக்கிறேன், எந்த ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில் திரைத்துறையினர் பற்றி பெயர் சொல்லி அவதூறு கிளப்பிய இவர் மீது சட்டமும் போலீசாரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடிகர் சங்கமும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி விஷாலையும் கார்த்திகையும் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ திரைத்துறையில் மற்ற மாஸ் ஹீரோக்கள் எல்லாருமே அமைதி காத்த நிலையில் சேரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக துணிச்சலாக தைரியமாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அவருக்கு நிச்சயமாக நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவங்களும் ஒரு வீடியோவில் கண்டனம் தெரிவிச்சுக்காங்க. சமீப காலமாக சினிமா நடிகைகளை பொதுவெளியில் கொச்சையாக பேசுவது ரொம்ப அதிகமாயிடுச்சு. வாய் நாக்கு இருப்பதற்காக வாய்க்கு வந்தபடி பேசுறதா? பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி எப்படி பேசலாம்? ஏவி ராஜுவுக்கு கட்சிக்குள்ள பிரச்சனைக்கலாம், அதற்காக நீங்கள் நடிகைகளை அசிங்கமாக பேசலாமா? அவதூறாக பேசிய ராஜு மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என நான் 100% நம்புகிறேன் அப்படின்னு கஸ்தூரியும் தன்னோட பங்குக்கு ஒரு சவுக்கடியை கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷாவுக்கு மற்ற சினிமா ரசிகர்களே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை முன் வச்சுட்டே இருந்தாங்க. அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் உங்களை பற்றி அவதூறா பேசுனதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செஞ்சீங்க, அவர் மேலே கேஸ்லாம் போடுன்னு சொன்னீங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் ஏன் அமைதி கேட்குறீங்க? மன்சூர் அலிகானுக்கு ஆள் பலமோ பண பலமோ அரசியல் பலமோ இல்லை அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை இப்போ பேசிய ஏவி ராஜுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதாலையா அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் த்ரிஷா அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை ரொம்ப தெளிவாகவே பதிவு பண்ணிட்டாங்க. கவனத்தை ஈர்ப்பதற்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்குற இந்த மாதிரி கீழ்த்தரமான மற்றும் கேவலமான மனிதர்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது அருவருப்பானது. இது குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். என்னுடைய வக்கீல்களாம் தயாராக இருக்காங்க, அவங்க கூட இது குறித்து நான் கலந்து ஆலோசிப்பேன் அப்படின்னு ரொம்பவும் தெளிவாக தன்னுடைய கண்டனத்தை நேரடியாகவே சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான மனிதர்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது அப்படின்னு ஒருத்தரை மென்ஷன் பண்ணிக்காங்க மறைமுகமாக. அது யாருன்னு நமக்கே தெரியும். மன்சூர் அலிகான் அவர்களை தான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மன்சூர் அலிகான் தான் இவங்க மேல அவதூறு பரப்புனதா அவங்களே சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஏவி ராஜு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு த்ரிஷா சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம மன்சூர் அலிகான் த்ரிஷாவுக்கு ஆதரவா தன்னுடைய என்ன சொல்றது நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கிறார். ஏவி ராஜுவுக்கு தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறார். இது குறித்து அவர் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே கொஞ்சம் இறங்கி பேசியிருக்காரு மன்சூர் அலிகான். இதுக்கப்புறம் நடிகை காயத்ரி ரகுராமும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பெப்சி சங்கமும் பார்த்தீங்கன்னா இது குறித்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தாங்க. இப்படி தொடர்ந்து சினிமாக்காரர்கள் ஒவ்வொருத்தராக கிளம்பி ஏவிராஜுக்கு எதிராக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏவி ராஜு அவர்களே பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய வீடியோ பதிவின் மூலம் ஒரு பகிங்கர மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே பாருங்க, என்னை பற்றி சமூக வலைதளத்தில் தப்பான விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் இப்போ விளக்கமாக சொல்கிறேன். எனக்கும் சம்பந்தப்பட்ட அந்த இன்னொரு அரசியல்வாதிக்கும் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அதுவும் சர்ச்சையாயிரும். அது மட்டும் இல்லாமல் அருவருப்பாக இருக்குது. அதனால் அவருக்கும் எனக்கும் தான் காழ்ப்புணர்ச்சி இருந்ததே தவிர இந்த சம்பந்தப்பட்ட நடிகை த்ரிஷா அம்மாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவங்கள பற்றி அவதூறாகவும் பேசலை. ஏன்னா எனக்கு வேறு ஒருத்தர் சொன்னதா நான் தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதாவது நான் டைரெக்டாக சொல்ல, எனக்கு வேற ஒருத்தர்
சொன்னதாக வந்த தகவலை நான் ஷேர் பண்ணேன். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு புண்பட்டிருக்கு அப்படின்னா நான் வந்து பகிங்கர மன்னிப்பு கேட்குறேன். அது மட்டும் கிடையாது, இயக்குனர் சேரனும் நண்பர் அண்ணன் ஆர்கே செல்வமணியும் இது குறித்து கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து தப்பாக பேசலை. அப்படி தப்பாக பேசியிருந்தா உங்கள் மனசு புண்பட்டிருந்தா நான் இப்போவே பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மன்னிப்பை பகிங்கரமாக வீடியோ பதிவின் மூலம் வந்து கேட்டுட்டாரு. இப்போது அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படிங்கிறதோட எல்லாருமே அமைதி ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து யாரோ சொன்னதா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து அது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது. யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த செய்தியை வேணாலும் சம்மந்தப்பட்டவங்களோட பேரோட சொல்லி அது ரொம்ப கேவலமான விஷயத்தை வந்து இப்படி சொல்லலாமா? இது மாதிரி எல்லார பற்றியும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுக்கு வந்து அளவே கிடையாது. யாரும் யாரை பற்றியும் ரொம்ப கேவலமாக பேசிட்டு அவங்கள பற்றி இப்படி எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தா அது வந்து நிச்சயமாக ஏற்புடையது இல்லை. ஏன்னா இந்த கருத்தை சொன்ன அவதூறு பேசிய ஏவி ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் குறைந்த வயது நபர் கிடையாது. ஒரு முழுமையான மனிதர் அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு ஏஜ்டு பர்சன் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கட்சியில் ஏற்பட்ட அந்த காழ்ப்புணர்ச்சியால் சம்பந்தமே இல்லாமல் அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு சம்பந்தமில்லாத திரிஷாவை அசிங்கப்படுத்தியிருக்கிறார். இது குறித்து திரையுலகினர் முன்ன மாதிரி எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அவரும் பேசியிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் சொல்லி வச்ச மாதிரியே சேரல் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா தங்களுடைய கண்டனங்களை ரொம்ப 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 அழுத்தமாக சத்தமாக பகிங்கரமாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவர் இறங்கி வந்திருக்காரு. இப்போ கூட பாருங்கள், திரையுலகத்தில் கூட இந்த மாஸ் ஹீரோக்கள்னு சொல்லப்படுற ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படி எந்த ஹீரோவும் இது குறித்து வாய் பேசவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நடிகர் சங்கம் கூட இது குறித்து வந்து ரொம்ப லேட்டாக தான் கண்டனம் பதிவு பண்ணிக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்குள்ளே ஏவி ராஜுக்குள்ளே மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ ஏற்கனவே மன்சூலிகான் விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பல நாட்கள் இழுத்தடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இப்போது இந்த பிரச்சனைக்காக ஒரு அரசியல்வாதி பேசியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அமைதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே நேர்மறாக எல்லாருமே பொங்கி எழுந்துட்டாங்க. குறிப்பாக சம்பந்தப்பட்ட திரையுலகத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி முக்கியமான நடிகைகளோ வாய் திறந்தாங்களோ இல்லையோ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஏவி ராஜு வந்து பயங்கரமாக வந்து கழுவி ஊற்றிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க துறைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை துறை சம்பந்தப்பட்ட ஆட்களை வந்து யாராவது அவதூறு பேசுனா உடனடியாக தங்களோட கண்டனத்தை பதிவு செய்யணும். அவர் எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறது தான் முதல் விஷயமா இருக்கும். ஏன்னா அதை தொடர்ந்து தான் மற்றவங்களும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்போது ஒரு வேளை சேரன் எதிர்ப்பு தெரிவிக்காமல் விட்டுருந்தா அது அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே அமுகி போயிருப்பாங்க. ஆனால் சேரன் அவர்கள் போல்டாக தன்னுடைய எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செஞ்சதால தான் ஒன் பை ஒன்னாக எல்லாருமே நூல் பிடிச்ச மாதிரி அந்த கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் நெட்டிசன்களை பாராட்டியே ஆகணும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏவி ராஜு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டி பயங்கரமாக ட்ரோல் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, ஒரு சினிமா நடிகை தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராகவோ இல்லை ரொம்பவும் காமெடியாவோ பார்க்காம ரொம்ப சீரியஸாக இதை எடுத்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் சமூக வலைதளத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இது எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் இப்போ வந்து ஏவி ராஜுவை இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவர் அரசியல் பிரமுகர் தான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் இன்னைக்கு சினிமாவை சார்ந்த ஒரு சாதாரண மக்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏவி ராஜு அப்படிங்கிற பேர் வந்து அழுத்தமாக பதிவாயிருச்சு இந்த குறைந்தபட்ச நேரத்திலேயே. அப்போ என்னன்னா திரிஷா அவர்களே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த அட்டென்ஷன் சீக்கிங்கிற ஒரு விஷயம், அதாவது கவனம் பெறுவதற்காகவே பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ஆளை தாக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பேர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கும். இதுதான் அவங்க வந்து தெரிஞ்சே பேசுகிறாங்க, தெரிஞ்சே அவதூறு பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ஏவி ராஜுவும் அடங்கிட்டார் அப்படிங்கிறதா விஷயம். அதாவது இனிமேலாவது யாராவது நான் வந்து ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுனதா தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடித்தாவோ இல்லை மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு பின்வாங்கினாவோ விடவே கூடாது. தொடர்ந்து அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இப்போ இந்த ஏவி ராஜு மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவரை விட்டுறக்கூடாது. அவர் மேலே கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான்
நெட்டிசன்களாகிய நம்ம சமூக வலைதளத்தில் புழங்குகின்ற மக்களோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ மேற்கொண்டு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.